வீடியோவில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் பொரியல் சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். கீரையோட இலையை மட்டும் தான் வச்சு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அதனால கீரையில் இருக்க காம்பு எடுத்துட்டு இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீரையோட இலையை தண்ணி சேர்த்து நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக தேங்காயும் திருவி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பொரியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.